Hello friends, today we are going to learn about how to solve the transcendental equation with bisection method. So நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் transcendental equations-ஐ எப்படி bisection மெத்தடில் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்னென்னா எக்ஸ் லாக் எக்ஸ் மைனஸ் 1.2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுடைய வேல்யூ என்னவாக இருக்கும்போது அது ரூட்டாக இருக்குது அண்டு எந்த நம்பருக்கு நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம பைசெக்ஷன் மெத்தடில் இதை அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 0 ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ அண்ட் தென் எஃப் ஆஃப் 1 ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஏன்னா இவங்க டெசிமல் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் என்ன நம்பர் வச்சு நம்ம ரூட்டை கண்டுபிடிக்கணும், எந்த இன்டர்வல் அப்படியெல்லாம் சொல்லலை. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எக்ஸோடைய வேல்யூ 0ன்னு போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறோம். அதுக்கப்புறம் 1ன்னு போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ இது ரெண்டுத்தையுமே A1 B1ன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் தென் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா 2 3 எடுத்துக்கிறோம். எஃப் ஆஃப் 2 எஃப் ஆஃப் 3 எடுத்துக்கிறோம். ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா இந்த ஆன்சர்ஸை நம்ம கேரி பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ எஃப் ஆஃப் 2 பார்த்திங்கன்னா 0 பாயிண்டில் வருது, எஃப் ஆஃப் 3 பார்த்திங்கன்னா 0.2ல் வருது. ஸோ இது கிட்டத்தட்ட 0 கிட்ட வந்துருச்சு. எஃப் ஆஃப் 0 1ல் வந்திருக்கு, எஃப் ஆஃப் 1 1ல் வந்திருக்கு. ஸோ அதனால் எஃப் ஆஃப் 0வையும் 1ஐயும் நம்ம எடுத்துக்கல, 2 3ல் வரும். ஸோ ரூட் கண்டிப்பாக இந்த 2க்கும் 3க்கும் நடுவில் தான் இருக்கும். ஸோ 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கிற மிட் பாயிண்ட் முதல்ல கண்டுபிடிக்கிறோம், P1 கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறமா எஃப் ஆஃப் P1 கண்டுபிடிக்கிறோம், அதோடைய சைன் நெகட்டிவில் வந்திருக்கு. ஸோ எஃப் ஆஃப் P2 கண்டுபிடிக்கிறோம், அதோட சைன் பாசிட்டிவில் வந்திருக்கு. அண்ட் P1 P2 இது ரெண்டுத்தையுமே A1 B1 கன்சிடர் பண்ணி இன்னொரு P3 கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது எஃப் ஆஃப் P3யில் போட்டு பார்க்குறோம். இப்படி நம்ம இந்த டேப்லர் காலமில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே வரோம். எப்படி ஜென்ரேட் பண்ணுறோம், P1லேருந்து Pn வரைக்கும் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே வரும். 2வையும் 3யும் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு எஃப் ஆஃப் 2 எஃப் ஆஃப் 3 ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறோம். அது ரெண்டுத்துக்குமே 0 ஆன்சர் வரல. ஸோ அதனால் P1 கண்டுபிடிச்சிருக்கோம். P1 கண்டுபிடிச்சி அதை எஃப் ஆஃப் P1 போட்டு சால்வ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா அதுவும் 0 பாயிண்டில் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ அதனால் நெகட்டிவில் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ அதனால் திருப்பியும் 3யும் 2.5ஐயும் வச்சு இது P4 கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா P5 P6 P7 இந்த மாதிரி எல்லாமே கண்டுபிடிச்சிக்கிட்டே வரும். ஸோ நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்கிறது என்ன, கரெக்ட் டு 3 decimal places ஆஃப் டெசிமல். ஸோ நம்மளுக்கு டெசிமல் வேல்யூவில் தான் ஆன்சர் கிடைக்கும்னு தெரியும். அது 3 decimal places-ல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதனால் 0.000030 வர மாதிரி நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே நம்ம இந்த ஸ்டெப்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 2வையும் 3யும் வச்சு ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மிட் பாயிண்ட்டை P1ன்னு போட்டு எஃப் ஆஃப் P1 கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் தென் 2.5ஐயும் 3ஐயும் வச்சுருக்கோம். ஏன்னா 2.5க்கு ஒரு நெகட்டிவில் வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ 3யை வச்சு ஒன்று கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு P2ன்னு பேர் வச்சு அதோடைய எஃப் ஆஃப் P2 கண்டுபிடிக்கிறோம். 0.00ன்னு வந்திருக்கு. ஸோ அதனால் இது 2 டெசிமல் வேல்யூஸில் வந்திருக்கு. நம்மளுக்கு தேவை 3 டெசிமல். ஸோ அதனால் திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறோம் ப்ரொசீஜர் ரிப்பீட் பண்ணும்போது 2.5ஐயும் 2.75, அதாவது இதுவும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால் 2.5ஐயும் 2.75ஐயும் வச்சு ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். அந்த மிட் பாயிண்ட்டோடைய ஃபங்க்ஷன் வேல்யூ இது. அண்ட் தென் இது பாசிட்டிவ், ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ்னு இருக்கிறதுனால 2.75ஐயும் 2.625ஐயும் வச்சு
ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். இதோட வேல்யூ நெகட்டிவில் வருது. ஸோ இதோட வேல்யூ நெகட்டிவ், இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலையும் வேல்யூ நெகட்டிவ் வர்றதுனால 2.625 எடுக்காமல் நம்ம பாசிட்டிவ்க்கு எது இருக்கோ அது எடுத்துக்கிறோம், 2.75. ஏன்னா நம்மளோட மிட் பாயிண்ட்ஸ் கொடுக்குற ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து ஒன்று பாசிட்டிவில் இருக்கணும், ஒன்று நெகட்டிவில் இருக்கணும். ரெண்டுமே ஆப்போசிட் சைன்ஸில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ரூட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் திருப்பியும் நம்ம வந்து 2.75ஐயும் 2.685ஐயும் வச்சு ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேல்யூ கிடைக்கிது. அண்ட் தென் 2.7188ஐயும் 2.75ஐயும் மிக்ஸ் பண்ணுறோம். எதுக்காக திருப்பியும் 2.75 எடுக்கிறோன்னா 2.75க்கு மட்டும் தான் பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது. மற்ற இது எல்லாமே நெகட்டிவ்லேயே வந்திருக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் நெகட்டிவ்ன்றதுனால நம்ம ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வேணுன்றதுக்காக 2.75 எடுத்துக்கிறோம். ஓகே, இதே போல் நம்ம எல்லாமே ஃபைண்ட் பண்ணிக்கிட்டே வரோம். நம்மளுக்கு டில் த ஆன்சர் வந்து 0.0000 அப்படின்னு கிடைக்கிற அளவுக்கு நம்ம தேடுறோம். எதுக்காக 0 பாயிண்டில் தேடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் ஜீரோ கிட்ட இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கன்ஃபார்மாக 0 கிடைக்காதுன்னு தெரியும். ஸோ அதனால் 0 கிட்ட இருக்கிற ஒரு வேல்யூ நம்மளுக்கு வேணுன்றதுனால நம்ம இப்படி போடுறோம். ஓகே லெட்ஸ். ஸோ இதில் வந்து 11th பிளேஸ்லேயே நம்மளுக்கு 0 பாயிண்டில் ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஆன்சர் வந்து P is equal to 2.741ன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறோம். ஏன்னா 11th இதில் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 0 பாயிண்ட் அவங்க கேட்ட மாதிரி 3 டெசிமல் வேல்யூஸில் கிடச்சிருக்கு. அண்ட் இதில் வந்து 1ல் கிடச்சிருக்கு, இதில் 5ல் கிடச்சிருக்கு. ஸோ அதனால 5ல் கிடச்சதுக்கு பதிலாக 1ல் கிடச்சதே நம்ம எடுத்துக்கலாம். எதுனாலும் நம்மளுக்கு கரெக்டு தான். 2.7413 தான் நம்ம ஆன்சராக எடுத்திருக்கோம். ஓகே, இது ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸ் நெசசரி டு சால்வ் த ஈக்குவேஷன் x³ + 4x² - 10 = 0 with accuracy 10⁻⁻13. இந்த ஈக்குவேஷன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. லெட்ஸ் மூவ் டு பேஜ் 4. இந்த இருக்குது பார்த்தீங்களா, x³ + 4x² - 10. இதோடைய இன்டர்வல் 1, 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆமாம், இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம இங்கேயும் கொடுத்துருக்காங்களா. ஆமாம், ஸோ இதில் நம்ம பைசெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ண சொல்லலாம். நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா, எத்தனை இட்ரேஷன்ஸ் தேவைப்படும் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸ் ஆர் நெசசரி டு சால்வ் த ப்ராப்ளம். ஸோ இது நம்ம முன்னாடியே பார்த்த ப்ராப்ளம் தான். அதில் வந்து நம்ம 10⁻⁻4 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனால் இவங்க வந்து கேட்குறது என்னென்னா, இதில் வந்து ஆன்சர் 10⁻⁻3 வரணும். அதுக்கு எத்தனை ஈக்குவேஷன்ஸ் தேவைப்படும் தான் கேட்டிருக்காங்க. இதில் நம்ம வந்து சால்வ் பண்ணவோ ஆன்சர் கண்டுபிடிக்கவோ நம்மளை சொல்லலை. 10⁻⁻3 வரைக்கும் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்கல. ஸோ இதுக்கு நம்ம வந்து உட்காந்து சால்வ் பண்ணி பார்த்து எத்தனை இட்ரேஷன்ஸ் வருதுன்னு நம்ம செக் பண்ணாமல் ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. அந்த ஈஸி மெத்தட்லையே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அது என்ன மெத்தட்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இது வந்து 10⁻⁻13 எத்தனாவது இதில் வந்திருக்குன்னு நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். அதுவும் நம்மளுக்கு வர ஆன்சரும் கரெக்டாக அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம்.
சேம் அதே ஈக்குவேஷன்ஸ் தான், அதே இன்டர்வல் தான். 10 to the power of -4 வர்றதுக்கு 14 இட்ரேஷன்ஸ் தேவைப்பட்டிருக்கு. 10 to the power of -3 வர்றதுக்கு 9 இட்ரேஷன்ஸ் தான் தேவைப்பட்டிருக்கு. ஓகே, 9 ஆல்மோஸ்ட் 10 இட்ரேஷன்ஸ் தேவைப்பட்டிருக்கு. ஆன்சர் என்னன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அதே 1.3653ன்னு சொல்லி தான் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறோம். 9 ஈக்குவேஷன்ஸ் 9 டைம்ஸ் வருதா இல்லையான்னு பார்ப்போம். நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோன்னா, நம்ம முன்னாடியே ஒரு தியரம் பார்த்தோம் இல்லையா? என்ன தியரம் பார்த்தோம்? அந்த தியரத்தை வச்சு ஒரு ப்ராப்ளம் கூட நம்ம சால்வ் பண்ணலை. அந்த தியரத்தை தான் நம்ம இப்போ இதில் இம்ப்ளை பண்ண போகிறோம். எத்தனை இட்ரேஷன்ஸ் வருதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தியரம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன தியரம்? இந்த தியரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? எஃப் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனில் ஒரு இன்டர்வல்லேருந்து நம்ம எடுத்திருந்தா அதோடைய எஃப்வுடைய 2 எஃப் ஆஃப் ஏ அண்ட் எஃப் ஆஃப் பியை ப்ராடக்ட் பண்ணால் அதோட வேல்யூஸ் லெஸ் தேன் 0வாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பைசெக்ஷன் மெத்தடில் P1 P2 இது எல்லாமே ஜென்ரேட் ஆகும். அப்படி ஜென்ரேட் ஆகும்போது நம்மளுக்கு அந்த 0 வேல்யூ வந்து லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த சீக்வன்ஸையும் ஆன்சரில் வரக்கூடிய பியையும் நம்ம மைனஸ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா அந்த டிஸ்டன்ஸ் ஹாஃப் ஆஃப் த இன்டர்வலாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். அண்ட் என்னன்னு ஒரு n டைம்ஸ் அது வந்து நம்ம பண்ணாலுமே நம்மளுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து B-Aன்னு தான் கிடைக்கும். B-Aவுடைய ஹாஃப் த டிஸ்டன்ஸ் தான் அதுவாக இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ த மிட் பாயிண்ட் lie in the distance between Pn to P cannot be greater than the half the width of AN BN அப்படின்னு போட்டு நம்ம டிஸ்டன்ஸ் ஆஃப் Pn மைனஸ் Pயை கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த Pn மைனஸ் Pயை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எத்தனை இட்ரேஷன்ஸ் வருது அப்படின்றது கிடச்சிரும். நம்மளுக்கு இப்போ எத்தனை இட்ரேஷன்ஸுன்றது தானே தெரியலை. அந்த எத்தனை இட்ரேஷன்ஸுன்றதை வந்து நாம் என்னன்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த தியரத்தை நம்ம இந்த ப்ராப்ளமில் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம இந்த ப்ராப்ளம்க்கு வந்தாச்சு. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் எத்தனை இட்ரேஷன்ஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸை என்னன்னு வச்சுக்கிறோம். நம்ம எத்தனாவது பாயிண்ட்டில் ஆன்சர் வரும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் அந்த பாயிண்ட்டை Pன்னு வச்சுக்கிறோம். எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டை Pன்னு வச்சுக்கிறோம். எக்ஸாக்டாக அந்த எந்த பாயிண்ட்டில் ரூட் வருமோ அந்த பாயிண்ட்டை Pன்னு வச்சுக்கிறோம். ஸோ PN P இதெல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இந்த PN P இதெல்லாமே இருக்குது. அப்போ நம்ம இதை வந்து அந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற அந்த ஃபார்முலாவை வச்சே நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட PN P எல்லாமே இருக்குது. இந்த PNக்கும் Pக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்கு? Pn மைனஸ் P லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு B மைனஸ் A 2n. இந்த இதில் எத்தனை இட்ரேஷன்ஸ் வருதுன்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த தியரத்தில் நம்ம ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஃபார்முலாவையே இந்த இட்ரேஷன்ஸ் கிடைக்கிறதுக்காக நம்ம சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ Pn மைனஸ் P லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு B மைனஸ் A டிவைடட் பை 2n. ஸோ இதில் வந்து Pn மைனஸ் Pயோட வேல்யூக்கு பதிலாக ஸோ அதாவது Pn மைனஸ் Pன்றது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா மொத்தமாக எத்தனை இட்ரேஷன்ஸ் இருக்குன்றத நம்மளுக்கு டினோட் பண்ணுது. ஏன்னா ஃபஸ்ட்டு Pnன்றது லாஸ்ட்டு நம்ம ரூட் வேல்யூவில் கண்டுபிடிக்கிற லாஸ்ட் Pn அண்ட் Pன்றது என்னென்னா நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர். இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இன்டர்வலாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த என்னன்றது என்னன்னு தெரியாது. இந்த எண்ணம் வந்து நம்ம நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே வந்து லெஸ் தேன் அவங்க கொடுத்துருக்க அந்த அக்யூரசி 10 to the power of -13 தான் இருக்கும். ஸோ அதனால் Pn மைனஸ் P டிஸ்டன்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 - 1 டிவைடட் பை 2n லெஸ் தேன் 10 to the power of -3. ஸோ இப்போ இந்த Pn மைனஸ் Pயை வந்து ஓரமாக வச்சுக்கலாம்.
இப்போ 2 minus 1 divided by 2 power n less than 10 to the power of minus 13 வந்து நாம் லாக் எடுக்கலாம். 2 minus 1 1ஆக மாறிடும். 1 by 2 power n வந்து நம்ம 2 power minus n எழுதிருக்கலாம். அதாவது 1 by 2 power n வந்து 2 inverse n நம்ம எழுதிக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து சின்ன கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை பற்றி தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். 2 power minus n less than 10 to the power of minus 13. இப்போது இதுக்கு நம்ம லாக் எடுக்கிறோம். லாக் எடுத்தோன்னா லாக் 2 power minus n லாக் 10 power minus 3 அப்படின்னு நம்மளுக்கு வரும். லாக் வேல்யூ டெசிமல் வேல்யூவாக தான் இருக்கணும். ஸோ அதனால் லாகுடைய பேஸ் 10ஆக தான் இருக்கணும், 10ன்னு போடணும். ஸோ லாக் 10 ஆன் போத் த சைட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துகிட்ட உடனே லாக் 2 பவர் லாகுக்கு பக்கத்தில் எந்த நம்பர் இருந்து அதில் ஏதாவது பவர் இருந்துச்சுன்னா அது உடனே லாகுக்கு முன்னாடி வந்துடும். ஸோ அதனால் minus n லாக் 10 to the power of log base 10 to the power of 2 and minus 3 log base 10 power 10 அப்படின்னு வருது. ஸோ இந்த ரெண்டு சைடுமே மைனஸ் இருக்கிறதுனால அந்த மைனஸை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிவிட்டு n இந்த பக்கம் வச்சுக்கிட்டு லாக் 2 அந்த பக்கம் கொண்டு போயிட்டோன்னா 3 log 10 டிவைடட் பை log 2ன்னு வரும். log 10உடைய வேல்யூ 1. ஸோ 3 by log 2ன்னு வரும். log 2ஓட வேல்யூ கேல்குலேட்டரில் போட்டு செக் பண்ணி பார்த்திங்கன்னா log 2ஓட வேல்யூ 0.3 சம்திங் வரும். ஸோ 3 டிவைடட் பை 0.3 ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி 10. ஸோ அதனால் அப்ராக்சிமேட்லி 9.96 இட்ரேஷன்ஸ் போட்டு பார்த்தா நம்மளுக்கு 9.96 வந்து இட்ரேஷன்ஸ்னு எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால் அப்ராக்சிமேட்லி 9.9ன்னு இருக்கிறத நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி n is equal to 10ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 10 இட்ரேஷன்ஸ் போட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த சொல்யூஷனுக்கான ஆன்சர் டெசிமல் வேல்யூ 3ல் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த இதில் நம்ம என்ன பார்த்தோம்? 9th இட்ரேஷனில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்தோம். இதில் 10 வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக 10 கண்டுபிடிச்சிருக்கோம். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 தானே வரும். ஸோ ஆல்மோஸ்ட் 10 டைம்ஸ் நம்ம போட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலி நம்மளுக்கு இப்படியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு பதிலாக எந்த ஈக்குவேஷன் கொடுத்தாலும் நம்மளுக்கு இன்டர்வல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம இந்த தியரத்தில் கொடுத்துருக்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தே நம்ம ஈஸியாக எத்தனை இட்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணால் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும்னு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை பற்றியான டிமெரிட்ஸ் அண்ட் மெரிட்ஸை பற்றி இந்த பைசெக்ஷன் மெத்தடோடைய டிமெரிட்ஸ் அண்ட் மெரிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மெரிட்ஸ் என்னென்ன? மெரிட்ஸ் வந்து முதல்ல இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஞாபகமும் வச்சுக்கலாம். அதுதான் ஒரு மெரிட். ரெண்டாவது மெரிட் என்ன? இந்த மெத்தட் எப்போவுமே ஏபி ஒன்ஸ் யூ ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏபி விச் பிராக்கெட் அ சிங்கிள் 0. இந்த மெத்தட் எப்போவுமே ஏபியவே நோக்கி தான் இருக்கும். ஏபி அண்ட் பி, இந்த ஏபியை ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோன்னா நம்மளுக்கு இந்த மெத்தடை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அண்ட் இது எப்போவுமே ஈஸியாக ஒர்க் ஆகும். ஏன்னா இன்டர்வல் தெரிஞ்சிச்சுன்னா போதும், இந்த மெத்தடை நம்ம ஈஸியாக ஃபஸ்ட் எடுத்தோடனே அப்ளை பண்ணிடலாம். மூணாவது மெரிட் என்னென்னு பார்த்திங்கன்னா, த மெத்தட் அலோவ்ஸ் யூ டு ஒர்க் அவுட் ஹவு மெனி இட்ரேஷன்ஸ் இட் வில் டேக் டு அச்சீவ் அ given error tolerance because we know that the interval will exactly half at the each step. ஸோ இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்மளால் கிட்டத்தட்ட 0வோட வேல்யூ கிட்ட நம்மளால் வர முடியும். ஸோ இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு எரரை டாலரேட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்கும்.
மெரிட்ஸ் என்ன, மெரிட்ஸ் பார்த்தாச்சு 3 மெரிட்ஸ். இப்போ டிமெரிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த மெத்தடை ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போகணும். இது வந்து ரொம்ப ஸ்லோவான மெத்தட். இந்த மெத்தடில் நம்ம வந்து cannot find roots where the curve just touches the x-axis, does not cross it. இதில் வந்து நம்மளால் எக்ஸாக்டாக ஜீரோ வர மாதிரி எந்த நம்பர்னால் 0 வருதுன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. கிட்டத்தட்ட 0 வரைக்கும் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமே தவிர 0 வருதா இல்லையான்னு நம்ம எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் நம்மளை 2வது டிமெரிட். இப்போது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரெகுலர் ஃபால்சி மெத்தட். இந்த ரெகுலர் ஃபால்சி மெத்தடுக்கு இன்னொரு பேர் ஃபால்ஸ் பொசிஷன் மெத்தடை வந்து ஃபால்ஸ் பொசிஷன் மெத்தடில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஒரு ஃபார்முலா மட்டும்தான். இந்த ஃபார்முலாவை எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான். எங்கே இருக்குது? Here it is. ஆமாம், இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபார்முலா தான் இந்த ப்ராப்ளத்தை நாம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. P3 is equal to P1 minus f of P1 into P1 minus 2 f of P1 minus f of P2. இதில் நம்ம P3 P1 3 1 2 எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். லார்ஜஸ்ட் நம்பரை என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது 3ஐ என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். 1 அப்போ 3ஐ என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டா 1 வந்து n மைனஸ் 2. ஆமாம், 1 வந்து n மைனஸ் 2, 2 வந்து n மைனஸ் 1. ஸோ இப்படி தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். இதில் வர ரெகுலர் ஃபால்சி மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிற எல்லா ப்ராப்ளம்ஸுடைய ஃபார்முலாவுமே நம்மளுக்கு இருக்கும். ஸோ பைசெக்ஷன் மெத்தடில் நம்ம பார்த்தது எல்லா ஃபார்முலாவுமே என்னன்னு பார்த்திங்கன்னா a + b டிவைடட் பை 2 அண்ட் இன்னொரு ஃபார்முலா a - b டிவைடட் பை 2n. இந்த ஃபார்முலா 2 ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம பைசெக்ஷன் மெத்தடை ஃபுல்லாகவுமே சால்வ் பண்ணிட்டோம். இப்போது ரெகுலர் ஃபால்சி மெத்தடுக்கு வந்தோன்னா இதில் ஒரே ஒரு ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாவை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு முதல்ல நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் f of x வந்து 0 ஆகிடுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் f வந்து கண்டினியூஸாக இருக்கும். அதில் ஒரு இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க P0, P1 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு f of P0 அண்ட் f of P1 கண்டுபிடிச்சிட்டோன்னா ரெண்டுமே ஆப்போசிட் சைன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து P0 less than P1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு தென் த ஈக்குவேஷன் ஆஃப் த கார்ட் ஜாயினிங் 2 பாயிண்ட்ஸ். இந்த ஈக்குவேஷன் வந்து 2 பாயிண்ட்ஸ் நோக்கி 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த ஈக்குவேஷன் அமைஞ்சிச்சின்னா அந்த 2 பாயிண்ட்ஸுமே P0, f of P0 அண்ட் P1, f of P1 அப்படின்னு எடுத்துக்கிட்டு y மைனஸ் இது வந்து நம்மளுடைய இந்த ஃபார்முலா ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா என்னது? y மைனஸ் y1 டிவைடட் பை x மைனஸ் x1 இஸ் ஈக்குவல் டு y1 மைனஸ் y0 அண்ட் x1 மைனஸ் x0. இதில் y1 உடைய வேல்யூ f of P1 அண்ட் x1 உடைய வேல்யூ f of P0. கரெக்டா? x1 f of P0. எஸ்,
இந்த ஃபஸ்ட்டு மேலே கொடுத்துருக்கிற 2 பாயிண்ட்ஸையும் இந்த பாயிண்ட்ஸை கம்பேர் பண்ணுறோம். x0 y0ன்றதை வந்து p0 f(p0)ன்னு எடுத்திருக்காங்க. அண்டு y0 x1 y1 வந்து p1 f(p1)ன்னு எடுத்துருக்காங்க. இதில் y மைனஸ் y1ன்றது y1 வேல்யூ f(p0) அண்ட் x1ன்றது p1, x minus p, p0 minus p1 equal to y1 minus y0 divided by x1 minus x0. இதில் x1 உடைய வேல்யூ p1, y1 உடைய வேல்யூ f(p1) இல்லையா? ஸோ நம்ம இதை வச்சு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ கீழே கொடுத்துருக்குற இதையும் வச்சு இதையும் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஒரு வாட்டி எழுதி பார்த்தா புரிஞ்சிடும். அதுக்கப்புறமா the roots is the intersection of the chord joining points. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து y மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்னது? y x அவங்களுக்கு தெரியலை. x0 y0 தெரியும், x1 y1 தெரியும். This is how the equation has formed. y minus y1 divided by x minus x1. இல்லை y-ஓட வேல்யூ y தான், x-ஓட வேல்யூ x தான். y1 வேல்யூ f(p1), x1 வேல்யூ p1, y1 வேல்யூ f(p1) அண்ட் x1 வேல்யூ p1, x0 வேல்யூ p0, y0 வேல்யூ f(p0). ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு அந்த பாயிண்ட் நம்மளை எடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் பாயிண்ட்ஸ்லேருந்து நம்ம எடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒய்யோடைய வேல்யூ எக்ஸோடைய வேல்யூவும் என்ன கொடுத்து எப்படி இந்த ஃபார்முலாவை ஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஒய்யோடைய வேல்யூ 0ன்னும் எக்ஸோடைய வேல்யூ pன்னும் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒய்யோடைய வேல்யூ 0ன்னு எடுத்துக்கும் போது மைனஸ் f(p1) டிவைடட் பை p மைனஸ் p1. எக்ஸுடைய வேல்யூ p அண்ட் ஒய்யுடைய வேல்யூ 0. ஸோ p மைனஸ் p1 p மைனஸ் p1ன்னு இருக்குது. இதில் f மைனஸ் f(p1) இன்ட்டு இந்த p1 மைனஸ் p0 இந்த பக்கம் போயிடுச்சு, இந்த p மைனஸ் p1 இந்த பக்கம் போயிடுச்சு. கரெக்டாக p2 எங்கேருந்து வந்துச்சு? p1 minus p0 இப்போ p வந்து p2 வந்து pன்னு நம்ம வச்சுக்கலாம். p
P2-வை Pனே நம்ம வச்சுக்கலாம். இவங்க வந்து Pயை வந்து P2ன்னு மாற்றிக்கிறாங்க. மாற்றிக்கிட்டு மைனஸ் எஃப் ஆஃப் பி இது அப்படியே இந்த பக்கம் போயிடுது, இது அப்படியே இந்த பக்கம் வருது. இது இந்த பக்கமாக வந்த உடனே P மைனஸ் P1 வந்து P2 மைனஸ் P1ன்னு வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்கன்னா மைனஸ் எஃப் ஆஃப் பி இன்ட்டு P1 மைனஸ் P0 டிவைடட் பை எஃப் ஆஃப் P1 மைனஸ் P0 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ மைனஸ் வந்து இங்கே P2 மைனஸ் P1ன்னு இருக்குல்ல, இந்த மைனஸ் வந்து இந்த பக்கம் போச்சுன்னா அங்கே இருக்கிறது அங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும். P1 மைனஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இது எல்லாமே வந்துடும். ஸோ P2 இஸ் ஈக்குவல் டு P1 மைனஸ் எஃப் ஆஃப் P1 இன்ட்டு P1 மைனஸ் P0 டிவைடட் பை எஃப் ஆஃப் P1 மைனஸ் P0. இது இந்த இடத்துல ஹையஸ்ட் நம்பராக நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம். ஹையஸ்ட் நம்பரை என்னன்னு வச்சுக்கிறோம். ஸோ 1 வந்து n மைனஸ் 1, 0 வந்து n மைனஸ் 2 இப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு இந்த ஈக்குவேஷனை ஜென்ரலைஸ் பண்ணுறோம். எப்படி? இது n, இது n மைனஸ் 1, இது n மைனஸ் 2. 0 இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 2ன்னு வச்சு நம்ம இந்த ஈக்குவேஷனை ஜென்ரலைஸ் பண்ணி எல்லா ப்ராப்ளத்துலேயும் இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி சால்வ் பண்ணுறோன்னு நம்ம பார்க்கலாம். யூஸிங் ரெகுலர் ஃபால்சி மெத்தட் ஃபைண்ட் சொல்யூஷன் x இஸ் ஈக்குவல் டு x cos x. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ், ஆமாம் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக எடுக்கும்போது எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். இதை வந்து நம்ம ரேடியன் மெத்தடை மோட் யூஸ் பண்ணி தான் கேல்குலேட்டரில் கம்ப்யூட் பண்ண போகிறோம். கேல்குலேட்டரில் மோட் வந்து ரேடியன் மோட் செட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் 0வையும் 1ஐயும் போட்டு சால்வ் பண்ணி பார்க்குறோம். 1 போட்டால் 0 போட்டால் மைனஸில் ஆன்சர் வருது, 1 போட்டால் 0 பாயிண்டில் ஆன்சர் வருது. ஸோ நம்மளுக்கு தேவை 0 பாயிண்டில் ஆன்சர் இருக்குது. ஸோ அதனால் இது மைனஸ் இது பாசிட்டிவில் வர்றதுனால இதுக்கு நடுவில் தான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸுடைய ரூட் இருக்குன்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டே இப்போது 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கிற பாயிண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு P0 கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்துருக்கிற 2 பாயிண்ட்டையுமே நம்ம P0 P1ன்னே வச்சுக்கலாம். ஸோ அது அப்படி வச்சுக்கிட்டோன்னா ஆமாம் அப்படி வச்சுக்கிட்டு இப்போ P2 P3 கண்டுபிடிக்கணும். P2 ஃபஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அவங்க கொடுத்துருக்குற ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம போனால் இதிலலாம் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், a + b டிவைடட் பை 2ன்னு போட்டு கண்டுபிடிச்சோம். அப்படி இதை கண்டுபிடிக்காமல் இந்த P2 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். Pn ஃபார்முலா நம்ம இப்போ P2 ஃபார்முலா இப்போ இவ்வளோ நேரமாக கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி தான். P2 இஸ் ஈக்குவல் டு P1 மைனஸ் எஃப் ஆஃப் P1 இன்ட்டு P1 மைனஸ் P0 டிவைடட் பை எஃப் ஆஃப் P1 மைனஸ் P0. இந்த ஃபார்முலாவில் நம்ம P1 அண்ட் P0 எஃப் ஆஃப் P1 அண்ட் P0 கண்டுபிடிச்சி அதோட வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கேல்குலேட்டரில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம்.
ஸோ அதுக்கப்புறமா இது எஃப் ஆஃப் P2 கண்டுபிடிக்கிறோம். அதோடைய வேல்யூவும் நெகட்டிவில் தான் வருது. ஸோ ஜீரோவில் வராமல் நெகட்டிவில் வருது. ஸோ அதனால் திருப்பியும் இந்த அகைன் நம்ம ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்மளுக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து Pn-2னும் செகண்ட் பாயிண்ட்டை Pn-1னும் அதோடைய ஃபங்க்ஷன்ஸை எஃப் ஆஃப் Pn-2 எஃப் ஆஃப் Pn-1னும் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான். இங்கே கொடுத்துருக்கிற ஃபார்முலாவை பைஹார்ட் பண்ணியோ இல்லை சால்வ் பண்ணி பார்த்தோ எப்படியோ மனசில் வச்சுக்கணும். மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலாவில் இதே மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஃபைனலாக 0 கிட்ட ஆன்சர் கிடைக்கும். அப்படி நம்மளுக்கு 0 கிட்ட கிடைக்கிற ஆன்சரை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரூட்டுன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ பைசெக்ஷன் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணது a+b/2ன்ற ஃபார்முலாவை. இதில் நமக்கு யூஸ் பண்ணுறது Pn=Pn-1 minus f of Pn-1 into Pn-1 minus Pn-2 divided by f of Pn-1 minus f of Pn-2. ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 0வும் 1ம் போட்டு பார்க்குறோம். 0வும் 1ஐயும் வச்சு ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். அந்த மிட் பாயிண்ட் ஆமாம் கரெக்டு தானே. 0வையும் 1ஐயும் வச்சு அந்த ரெண்டுத்துக்கும் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சு ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். அந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறோம். அதோடைய ஆன்சர் 0ன்னு வரல. அதுக்கப்புறமா நம்ம திருப்பியும் அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுறோம். இப்படி நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கும் மைனஸில் ஆன்சர் வந்திருக்கு, இதுக்கும் மைனஸில் ஆன்சர் வந்திருக்கு. அப்போது நம்ம என்ன பண்ணணும், 0.6851ஐயும் எதுக்கு ஆப்போசிட் சைன் வந்திருக்கோ அதுதானே நம்ம எடுத்துக்கணும். ஸோ எதுக்கு ஆப்போசிட் சைன் வந்திருக்கு, எஃப் ஆஃப் 1ஐயும் எஃப் ஆஃப் 0.6851ஐயும் நம்ம எடுத்துக்கிறோம். எஃப் ஆஃப் 1க்கு பாசிட்டிவில் ஆன்சர் வந்திருக்கு, எஃப் ஆஃப் 0.6851க்கு நெகட்டிவில் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு திருப்பியும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் 1க்கு மட்டும்தான் பாசிட்டிவ் வருது, மற்ற எல்லாமே நெகட்டிவில் தான் வருது. ஸோ அதனால் அதை வச்சு நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஃபைனலாக அக்யூரேட்டாக 0 வந்துச்சு, 0.0000ன்னு வந்துருச்சு. ஸோ அதனால் ஆன்சர் வந்து 0.7391 அப்படின்னு சொல்லி அதுதான் ரூட்டுன்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன். இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் நம்ம ஜென்ரலாக சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணிடலாம். இதுக்கும் எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் P1 எஃப் ஆஃப் P2 இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் Pn-1 எஃப் ஆஃப் Pn-2 எல்லாம் கண்டுபிடிச்சி இதையும் அதே போல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ரெகுலர் ஃபால்சி மெத்தடில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எல்லாமே இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதில் நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சி இந்த டேப்லெட் காலம் ஃபார்ம் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி e⁻x - cos x = 0ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனில் e⁻x உடைய வேல்யூஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் நம்ம எஃப் ஆஃப் P1 P2 எல்லாமே கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் அன்டில் 0 நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லாமே நெகட்டிவில் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்,
பாசிட்டிவ் எதுக்கு கிடச்சிருக்கோ அதோடைய ஃபங்க்ஷன் தான் எடுத்துக்கணும். எந்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடச்சிருக்கோ அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு தடவை சால்வ் பண்ணி பார்த்தா இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த காசு சைன்லாம் வரும்போது நம்ம ரேடியன் மெத்தட் யூஸ் பண்ணி ரேடியன் மோடில் வச்சு கால்குலேட்டரில் கம்ப்யூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது நியூட்டன் ராஃப்சன் மெத்தட். இந்த மெத்தடுக்கு என்ன ஃபார்முலா வருது, இதோடைய ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலான்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலான்ட்டு. பை பாய்.